Hello all, in the video நம்ம iPhone 16 versus iPhone 17 ஓட side by side comparison காமிக்க போறேன். minute details நான் உங்களுக்கு explain பண்றேன் so that நீங்க வந்து டிசைட் பண்ணலாம் எந்த phone வாங்கலாம் அப்படினு. என்கிட்ட பாத்தீங்கன்னா iPhone 16 128GB இருக்கு and இது பாத்தீங்கன்னா iPhone 17 256GB. First iPhone 16 versus 17 ஓட price பார்த்தலாம். iPhone 16 128GB ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட price வந்து 69,900 rupees. iPhone 17 256GB தான் ஸ்டார்டிங். ஸோ இதோட பிரைஸ் வந்து 82,900 rupees. iPhone 16 ஓட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா அல்ட்ரா மெரைன், டீல், பிங்க், ஒயிட், பிளாக் அண்ட் iPhone 17 ஓட கலர்ஸ் லாவெண்டர், சேஜ், மிஸ்ட் ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக். இதில் எனக்கு டீல் கலர் தான் பிடிச்சிருந்தது அண்ட் iPhone 17ல எனக்கு சேஜ் கலர் தான் பிடிச்சிருக்கு. அதுதான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த கம்பாரிசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் சொல்லிடுறேன். ஸோ தட் எண்டில் வந்து பார்த்துக்கோங்க, டைமும் சேர்த்து பார்த்துக்கோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 153 ஆகுது அண்ட் iPhone 17ல சார்ஜ் 53% அண்ட் iPhone 16ல சார்ஜ் 60% இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் iPhone 16 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிருப்பேன் அண்ட் iPhone 17 ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிருப்பேன். அண்ட் ரெண்டு ஐஃபோனுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே வைஃபைல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டார்டிங் வித் டிசைன். பின்னாடி பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு டிசைன். சைடில் உங்களுக்கு ஒரே மாதிரி கேமரா கண்ட்ரோல் பட்டன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அதே ஆக்ஷன் பட்டன், ஒரு வால்யூம் அப், ஒரு வால்யூம் டவுன், அப்புறம் சிம் ட்ரே. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே USB 2.0 பட் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா iPhone 16 15.54 cm and iPhone 17 15.93 cm. இந்த ஹைட் டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னும் போது iPhone 16ல உங்களுக்கு பெருசா பெசல் இருக்கு, வேற iPhone 17ல உங்களுக்கு ஸ்லிம் பெசல்ஸ் தான் இருக்கு. இந்த பெசல் அப்படின்றது இந்த கார்னர்ல வர பிளாக்கை தான் நான் சொல்றேன். சைட் பை சைடு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. iPhone 17ல உங்களுக்கு பெசல் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பெசல் ஸ்லிம்மா இருக்கிறது அவங்க வந்து ப்ரோ சீரிஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. 16 ப்ரோல பெசல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த iPhone 17ல கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதனால iPhone 17 டிராப் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ராவா இருக்கும். iPhone 16ல 6.1 இன்ச் டிஸ்பிளே இருக்கு அண்ட் iPhone 17ல 6.3 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேவில் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 16 மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுறது 2000 nits தான். அண்ட் இங்கே iPhone 17 மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits சப்போர்ட் பண்ணும். அவுட்டோர் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3000 nits வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த iPhone 13ல உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குது. பட் இந்த கோட்டிங் வந்து இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ரெண்டுத்துலையுமே தான் டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற iPhone 17லையும் நான் வந்து டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணணும். அது இன்னும் வந்து அஃபிஷியலாக ஆப்பிள் சைட்லேருந்து வரல, தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து இனிமேல் வந்தால் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற டெம்பர்ட் வந்து ஸ்பைகன். அதோட லிங்க் வேணும்னா கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் அதிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த 6.3 இன்ச் டிஸ்பிளே iPhone 17ல இருக்கிறது ப்ரோ சீரீஸில் என்ன டிஸ்பிளே இருக்குமோ அதே டிஸ்பிளே தான். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துருச்சு. போத் iPhone 16 அண்ட் iPhone 17 ரெண்டுத்துலையுமே டைனமிக் ஐலாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைனமிக் ஐலாண்டோட சைஸ் வந்து ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னும் போது நம்ம ஆப்பிள் வாட்ச் மூலமாக டெஸ்ட் பண்ண முடியும். நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன், ஃபுல் சவுண்டில் வச்சுருக்கேன். ஓகே, மொத்தமாக 103 dB வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் எடுத்துன்னு போய் ஃபுல் சவுண்டில் வச்சுருக்கேன் iPhone 17யும். அதை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 103 தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ ஸ்பீக்கர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோரார்லெஸ் ஒன்று தான். நான் நேரில் கேட்டு பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா பற்றி பேசலாம். கேமரா அப்படின்னும் போது ரெண்டுத்துலேயுமே 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 48 மெகாபிக்சல், இது 12 மெகாபிக்சல். இங்கே இதுவும் 48, இதுவும் 48 ஃபியூஷன் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்சர்ஸ் ரெண்டுத்துலேயும் எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் நேராக அந்த ஃபோனில் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு எப்படியே லைவாக காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது 16, ரைட் சைடில் இருக்கிறது 17. ஸோ 16ல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் லைட்டாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது, இதில் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த நேல் வேறது வந்து இதில் பக்காவாக என் மூஞ்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. பட் இதில் வந்து அந்த மாதிரி பண்ணலை. பட் மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுதானா கண்டிப்பாக இல்லை. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்குது. 17ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் இந்த பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே இது 3000 nits பிரைட்னஸ் இருக்கனாலையும் இது பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதே ஃபோட்டோ இதுலேயும் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே எனக்கு ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோவை நான் இந்த ஃபோனில் போட்டாலும் எனக்கு ஸ்டில் வந்து 17ல வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது.
நீங்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 மெகா பிக்சல் தான் 16ல், அண்ட் இங்கே வந்து 18 மெகா பிக்சல் 17ல். அதோட ஃபோட்டோஸ் காமிச்சிடுறேன். நிறைய பேர் வந்து 17ல் க்ளவுட் தெரிலன்னாங்க. நான் லாஸ்ட்டாக போட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவில் பெருசாக தெரில. பட் முக்கால்வாசி டைம் க்ளவுட் வந்து 17லேயும் நல்லா தான் தெரிஞ்சிருந்தது. அண்ட் ஃபேஸ் வந்து இன்னும் கிளியராக இருக்குது. அண்ட் வீடியோ கால்ஸ் வந்து நான் வந்து அட்டன் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு இந்த இமேஜ் வந்து 16 அண்டு இது வந்து என்னோட 17 16+ல் ஒரே ஃப்ரண்ட் கேமரா தான். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஸோ 16 எப்படி இருக்குது பாருங்கள், 17 எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து செம்மையாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சென்டர் ஸ்டேஜ் கேமராலாம் இருக்குது. அண்ட் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட் அ டைமில் வந்து வீடியோ எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இப்போ வந்துருச்சு டியூவல் கேப்சரில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், செல்ஃபி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 17 போய்க்கோங்க. முக்கியமான பார்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது சில டெஸ்ட்லாம் ரன் பண்ணுறேன் உங்கள் கண்ணு முன்னாடி, அண்ட் அதோட ஸ்கோர்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். iPhone 16ல் A18 சிப் கொடுத்துருக்காங்க, அண்ட் iPhone 17ல் A19 சிப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 6 கோர் CPU வித் 2 பர்ஃபார்மன்ஸ் 4 எஃபிஷியன்ட் கோர் தான். இதுவும் அதே தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 கோர் GPU கொடுத்துருக்காங்க. இங்கே 5 கோர் GPU தான், பட் உங்களுக்கு நியூரல் ஆக்சிலேட்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது அப்படின்றத நான் டெஸ்ட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா AAA கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடலாம். iPhone 16 அண்ட் iPhone 17ல் கீக் பெஞ்ச் டெஸ்ட் வந்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு CPU பெஞ்ச் மார்க் பார்த்துலாம். உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் ரன் பண்ணுறேன். லைவ் ஸ்கோர்ஸ் என்ன வருது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iPhone 17ல் அந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ iPhone 16ல் முடிய போகுது. இப்போ iPhone 16லேயும் முடிஞ்சிச்சு. சைட் பை சைட் பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் கோர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3162 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3439. சிங்கிள் கோரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7645 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8739. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ GPU டெஸ்ட் பற்றி பார்ப்போம். ஸோ GPU டெஸ்ட் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீடு டெஸ்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, GPU அப்படின்னும் போது ஸ்கோர்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அரௌண்ட் 10,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு காரணம் இதுலேயே 5 கோர் GPU தான், இதுலேயே 5 கோர் GPU தான். பட் இதில் நியூரல் ஆக்சிலரேட்டர்ஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 10,000 அப்படின்னும் போது கேமிங்கில் உங்களுக்கு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் வந்து ஒரு GPU இன்டென்ஸ் டாஸ்க் பண்ண போகிறீங்கன்னா 10,000 ஸ்கோர்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது கொஞ்சம் அதிகம் தான். அதனாலேயே நீங்கள் வந்து 17 வாங்கலாம். நெக்ஸ்ட் ரீட் ரைட் ஸ்பீடுக்கு வந்து டெஸ்ட் ரன் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் எப்போவுமே. ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா iPhone 16ல் 1560 MB/s அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1442 MB/s. என்னன்னு தெரில, ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு iPhone 17ல். இங்கே பார்த்தீங்கன்னா 747 தான் இருக்குது. அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1475 இருக்குது. ரொம்பவே இது நான் ஒரு வாட்டி ரீரன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா ரீட் ஸ்பீடு வந்து iPhone 17ல் கம்மியாக காமிக்குது. ஓகே, நான் செகண்ட் டைம் ரன் பண்ணாலும் iPhone 17 ஒரு 10 MB/s வந்து கம்மியாக தான் காமிக்குது. ரைட் ஸ்பீட் அகெயின் வந்து அப்படியே 50% இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்குது. இல்லை 700 இருந்தால் இல்லை 1471 இருக்குது. டெஸ்ட் வந்து ரன் பண்ணிடலாம். எவ்வளோ FPS வருது அப்படின்றத சொல்லும். அதிக FPS வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம் எவ்வளோ சொல்லுது iPhone 16 அண்ட் iPhone 17. ஓகே, ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ FPS வந்து பாருங்கள், இங்கே ஆவரேஜ் FPS வந்து 9.3 FPS கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து 12.2 FPS கிடச்சிருக்கு. ஃபோன்லாம் செம்ம ஆட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1254 iPhone 16 அண்ட் 1653 iPhone 17. ஸோ பேசிக்கலி கேமிங்க்கு iPhone 16ஓட 17 வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் கிராஃபு. நீங்கள் வந்து ஒரு கேமிங்காக இந்த iPhone 16 or 17 கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கோர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பற்றி பார்த்துலாம். iPhone 16 பார்த்தீங்கன்னா 30 minutes ஆகும் 50% ஆக 20 watts அடாப்டர் யூஸ் பண்ணால். இதில் பார்த்தீங்கன்னா 40 watt அடாப்டர் பண்ண முடியும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 minutesலேயே வந்து 50% வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ 10 minutes டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அடாப்டர் வந்து வாங்கணும். அந்த 40 watt அடாப்டர் இன்னும் வரல. பட் நான் யூஸ் பண்ணுற 30 watt அடாப்டர் அண்ட் 20 watt அஃபிஷியல் ஆப்பிள் அடாப்டர் வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும்னா, அமேசானில் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருப்பேன், வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். பேட்டரி பற்றி பேசணும்னா சிம்பிளாக சொல்ல போனால் இந்த iPhone 16ஓட 17 வந்து ஒரு 2 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக எக்ஸ்ட்ரா நிற்கும் ஓவரால் யூசேஜில். நான் வந்து ஃபைனலாக வந்து யார் iPhone 16 வாங்கலாம், யார் 17 வாங்கலாம் அப்படின்றத பேசலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைஸு iPhone 16 வந்து 70,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 128GB 256GB அப்கிரேட் பண்ணணுச்சா முடியாது. ஏன்னா அது 16+ல் 256GBலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேரில் ஸ்டோரில் போனீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஒரு 4,000 கேஷ்பேக் இருக்கலாம். இப்போது நீங்கள் 128GB சேலில் பார்க்குறீங்க, இப்போ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில்
அரௌண்ட் 52,000 வந்துச்சு. கேஷ்பேக் போக 50K வாங்க முடியும். அதெல்லாம் வந்து செம்ம டீல். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அரௌண்ட் 52, 50, 53, 55 அந்த ரேஞ்ச் எது இருந்தாலும் இந்த 128GB வாங்கலாம். இதை வந்து ஒரு 10,000 கொடுத்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா 16+ தான் வாங்க முடியும் ஸ்டோரில். ஸோ அந்த மாதிரி ஒரு 256GB போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 17 போய்க்கோங்க. உங்களுக்கு பேட்டரிலாம் முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் 17 போய்க்கோங்க. 16 + 256GB போகாதீங்க. ஏன்னா 17ல் உங்களுக்கு நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் செம்ம இது. பட் இதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறது 83,000 தான் 256GBக்கு. அதில் 6,000 கேஷ்பேக் வந்துடும். ஏதாவது பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 6,000 வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா 13 போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கோம். அதோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி வாங்கணுன்றத. ஸோ அந்த மாதிரி நேரில் தான் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 17 வாங்கிக்கோங்க. 17க்கு உங்களுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்ஸும் இப்போதைக்கு இருக்காது. எக்ஸப்ட் நான் சொன்ன இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அண்ட் கேஷ்பேக். சூப்பர். அண்ட் யாரெல்லாம் இந்த 16 ப்ரோவை சேலில் மிஸ் பண்ணீங்களோ பெருசாக இழப்புகள் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து 17 வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா 2:39 அரௌண்ட் 2:40 ஆகுது. இதோட பேட்டரி பர்சன்டேஜ் 40. இது வந்து iPhone 17. அண்ட் இது பார்த்தீங்கன்னா iPhone 16. அண்ட் இதோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ஸோ நான் முன்ன சொன்னதையும் இப்போயும் மைனஸ் பண்ணி ஸ்க்ரீனில் போடுறேன். எது வந்து ரொம்ப நேரம் நின்றுச்சு அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.